வணக்கம் மாணவர்களே. நம்ம ஆர்ஆர்பி குரூப் டிக்கான ஆன்லைன் கிளாஸஸில் இது வரைக்கும் சயின்ஸ் 9th சயின்ஸில் 3 லெசன் பார்த்துருக்கோம். இது 4வது லெசன். ஓகேவா? இது வரைக்கும் பார்த்த லெசனில் எல்லாமே சேர்த்து ஒரு டெஸ்ட்டு ஃபுல்லாக உங்களுக்கு கொடுத்துட்டேன். நம்மளோட மாணவர்களுக்கு 4வது லெசன் இன்றைக்கான வீடியோவில் கொடுக்க போகிறேன். ஓகேவா? அண்டு சைக்காலஜிக்கான டாபிக் வந்து பிடிஎஃபாக கொடுத்துட்டேன். அதற்கான வீடியோ வெள்ளி அல்லது சனிக்கிழமை உங்களுக்கு அப்லோட் பண்ணப்படும். ஸோ இந்த லெசனை முழுசாக பாருங்கள். கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். நிறைய கேள்விகள் இந்த லெசன்லேருந்து கேட்டிருக்காங்க ப்ரீவியஸில். அது என்டிபிசியாக இருக்கட்டும், ஆர்ஆர்பி குரூப் டி, ஆர்பிஎஃப், எஸ்ஐ, போலீஸ், எந்த எக்ஸாம் வேணாலும் இருக்கட்டும், சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமில் இந்த லெசன்லேருந்து நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இந்த லெசனை முழுசாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். சரியா? அண்ட் இது வந்து சிபிஎஸ்சி சிலபஸோட தமிழ் வெர்ஷன். உங்களுக்கு நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கிற டேட்டாவும் இருக்கும், எக்ஸ்ட்ரா இருக்கிற எல்லா டேட்டாவுமே கொடுத்துருப்பாங்க. நல்லா படிச்சுக்கோங்க. அண்ட் நம்மளோட எக்ஸல் அகாடமி ஆர்ஆர்பி குரூப் டி ஆன்லைன் கிளாஸஸில் நீங்கள் சேரணும் அப்படின்னா உங்களுக்கான கட்டணம் 999 மட்டும்தான். ஓகேவா? கான்டாக்ட் நம்பர் என்ன அப்படின்னா 7845827131. ஓகேவா? இந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான டீட்டெயில் எல்லாமே சொல்லுவோம். பேமெண்ட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. பேமெண்ட் பண்ணுற நம்பர் வந்து வேறு, அதை கால் பண்ணி கேட்டுக்கோங்க. சரியா? டைரெக்டாக லெசனுக்குள்ளே போயிடலாம். ஃபுல்லாக அழிச்சிடுறேன். ஓகேவா? நம்பர் நோட் பண்ணிக்கோங்க 7845827131. ஃபஸ்ட்டு பாருங்கள், அணுக்களின் அமைப்பு. ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஆட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அணுக்களோட அமைப்பு எப்படி இருக்குது, அதுக்குள்ளே எலக்ட்ரான்கள்லாம் எந்த மாதிரியான நிலையில் இருக்குது, புரோட்டான், நியூட்ரான்கள்லாம் எந்த நிலையில் இருக்குது அப்படின்றது எல்லாமே பார்க்கலாம். அது எப்படியெல்லாம் படிநிலையாக எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், 3ஆம் அலகில் பொருட்களின் அடிப்படை ஆக்கக்கூறுகளால் ஆனவையாக அமைகின்றன அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகள் என கற்றோம். ஸோ அதாவது 3வது பாடத்தில் அணுக்களோட அடிப்படை அமைப்பு வந்து மூலக்கூறுகளால் ஆனது அப்படின்றத பார்த்தோம். அதுதான் சொல்கிறாங்க. சரியா? இயற்கையில் பலவிதமான பொருட்கள் உள்ளன. இதற்கு காரணம் பல தரப்பட்ட வெவ்வேறு தன்மையுள்ள அணுக்களே ஆகும். அந்த பொருட்களில் இருக்கிற அணுக்கள் தான் அதற்கான காரணம். வெவ்வேறு மாதிரியான பொருட்கள் இருக்கிறதுக்கு. ஓகேவா? கீழே பாருங்கள், ஒரு தனிமத்தின் அணு எதனால் வேறுபட்டால் மற்றொரு தனிமத்தின் அணுவில் இருந்து மாறுபடுகிறது. ஸோ ஒரு தனிமத்தில் இருக்கிற அணு எதனால் வேறுபடுது அப்படின்றது எல்லாமே கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க. டால்டன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அணு அப்படின்றது பிரிக்க இயலாதா, அணுவினுள் அதைவிட சிறிய பகுதிகள் இம்மிகள் ஏதேனும் உள்ளனவா, அந்த அணுக்குள்ளே அதை விட பிரிக்க முடியாத துகள்கள் ஏதாவது இருக்குதா அப்படின்றத பற்றிலாம் அவர் சொல்லியிருக்காரு. ஓகேவா? அணுவின் மிகச்சிறிய துகள்கள் குறித்தும் அவற்றிற்கான அணு மாதிரிகளையும் அணுவின் துகள்கள் எவ்வாறு அமைந்துள்ளன என்பதனையும் மாதிரிகள் எவ்வாறு விளங்குகின்றன என்பன போன்றவற்றை இனி கற்போம். இந்த லெசனில் அதை பற்றி எல்லாமே பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அணுவின் உள்கட்டு அமைப்பு குறித்து அறிவதும் அதை வெளிப்படுத்துவதும் 19ஆம் நூற்றாண்டின் அறிவியல் வல்லுநர்களுக்கு இருந்த மிகப்பெரிய சவால். சரியா? அணுக்களின் பண்புகளை பல தொடர் ஆய்வுகளின் விளைவால் அணுவின் அமைப்பை தற்பொழுது விரிவாக விளக்கமாக எடுத்துரைக்க இயலும். இந்த காலகட்டத்தில் நம்ம அணுவை பற்றி, கண்ணுக்கே தெரியாத அந்த அணுவை பற்றி எளிமையாக புரிஞ்சிக்கிற அளவுக்கு உங்களுக்கு பாடங்கள் எல்லாமே வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நிலை மின்சக்தி, பொருட்களின் மின் கடத்தல் திறன், சூழ்நிலை போன்றவற்றை ஆயும்போது அணு முற்றிலும் பிரிக்க இயலாதது அல்ல. அதனுள் சின்ன சின்ன துகள்கள்லாம் இருக்குது அப்படின்றத பிரித்து காண்பிச்சிருக்காங்க. ஓகேவா? பொருளின் மின் சுமையுள்ள துகள். ஓகேவா? ஒரு பொருள் மின் சுமையுள்ளதா அப்படின்றது பார்க்குறதுக்காக ஒரு ஆய்வு ஒன்று கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒன்றும் இல்லை, தலையை சீவும் போது அந்த சீப்பை எடுத்துகிட்டு நீங்கள் உடம்பு பக்கத்தில் கொண்டு வந்தீங்க அப்படின்னா அது வந்து அந்த முடியெல்லாம் இருக்கும். ஓகேவா? ஸோ அதே போல் அந்த சீப்பை கொண்டு போய் ஏதாவது சின்ன சின்ன கட் பண்ணப்பட்ட காகித துண்டு பக்கத்தில் கொண்டு போனீங்க அப்படின்னா அது இருக்கும். அதுபோலவே பட்டு துணியை வந்து ஒரு கண்ணாடி தண்டு மீது தேய்ச்சிட்டு அதை ஒரு ஊதப்பட்ட பலூன் பக்கத்தில் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா அந்த பலூன் வெடிச்சிடும் இல்லையா? ஸோ அதுக்கு எல்லாமே காரணம் அந்த பொருட்களில் மின்சுமை உருவாக்கப்படுது. ஓகேவா? அதுதான் காரணம். அதான் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அணுக்களில் மின்சுமை உடைய துகள்கள் உள்ளன என்பதை புலப்படுத்துவதில் பல அறிவியலாளர்கள் பெரும் பங்கு வகிச்சிருக்காங்க. சரியா? பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், அணுக்களில் மின்சுமை உடைய துகள்கள் உள்ளது. எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் அப்படின்றது எல்லாமே இருக்குது அப்படின்றது எல்லாமே கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, யாரெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். கிபி 1900 ஓகேவா? ஸோ 1900ஆவது வருஷம் இந்த காலகட்டத்தில் அணு மிக எளிமையானது அல்ல. அணு அப்படின்றது ஒரு சின்ன துகள் மட்டும் கிடையாது, அதுக்குள்ளேயும் நிறைய பார்ட்டிகல்ஸ் இருக்குது அப்படின்றது எல்லாமே சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அது வந்து பிரிக்க இயலாத சிறிய துகள் அல்ல அப்படின்றதையும் சொல்கிறாங்க. பாருங்கள், அணுவில் அதைவிட சிறிய பொருள் உள்ளது அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. அணுவின் ஒரு மிக சிறிய துகள் எலக்ட்ரான் என்பதை முதலில் அடையாளம் காட்டியவர் யார் அப்படின்னா ஜே தாம்சன். இதில் ஓ தாம்சன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒருவேளை உங்களுக்கு எக்ஸாமில் ஓ தாம்சன் அப்படின்னு கொடுக்குறாங்க அப்படின்னாலும் நீங்கள் அதை தான் டிக் பண்ணணும். நம்மளோட ஸ்கூல் புக்கில் ஜே தாம்சன் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. சரியா? எலக்ட்ரான் என்பதனை கண்டுபிடிப்பதற்கு முன்பே கோல்ட்ஸ்டீன் அப்படின்றவர் வாயு மூலம் மின்னோட்டத்தை அதன் வழியாக செலுத்தியிருக்கிறாரு. ஸோ இவர் 1886 மின்னிறக்க குழாயில் ஒளிக்கற்றை ஒன்று வெளிப்படுவதை கண்டார். மின்னிறக்க குழாயின் வழியாக ஒரு மின்னோட்டத்தை செலுத்தும் போது அங்கே ஒளிக்கற்றை வெளியிடுவது, அதாவது அந்த வெளிச்சம்
அந்த லைட் வே அந்த பாத் இருக்குல்லையா அது உருவாகிறத கண்டுபிடிக்கிறாரு. ஓகேவா, அதை அவர் கால்வாய் கதிர் என்று அழைத்தார். சரியா, கதிர் நேர்மின்வாய் கதிர் என்றும் கண்டறியப்பட்டது. ஓகேவா, நேர்மின்வாய் கதிர் அப்படின்னா ஒன்றும் இல்லை, புரோட்டானை தான் நேர்மின்வாய் கதிர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கதிரில் துகள்கள் இருந்தன. இவற்றுக்கு எலக்ட்ரான் துகளின் மின்சுமைக்கு நேர் எதிர் சுமை உள்ளது என அறியப்பட்டது. ஸோ அது வந்து எலக்ட்ரான் அப்படின்றது எதிர்மின் சுமை கொண்டது, அதுக்கு ஆப்போசிட்டில் அப்படின்னா நேர்மின் சுமை கொண்ட துகளை கண்டுபிடிக்கிறாங்க. எலக்ட்ரான் மற்றும் இந்த துகளின் அமைவது சமமாக உள்ளது. ஓகேவா, எலக்ட்ரானும் இந்த கண்டுபிடிச்ச அந்த துகளோட அமைவும் ஒரே மாதிரியான அளவில் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஆனால் எலக்ட்ரான் எதிர்மின் சுமை உள்ளது சொன்னோம் இல்லையா. கோல்டுஸ்டீன் கண்டுபிடிச்ச இந்த துகளுக்கு நேர்மின்வாய் சுமையை கோல்டுஸ்டீன் கண்டுபிடித்த துகள் நேர்மின் சுமையை பெற்றுள்ளது. நேர்மின் சுமை உள்ள துகளின் நிறை எலக்ட்ரான் நிறையைப் போல 2000 மடங்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எலக்ட்ரான் 1% அப்படின்னா இந்த புரோட்டானோட நிறை 2000 கிராம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த அளவுக்கு அது அளவில் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த நேர்மின் துகளுக்கு புரோட்டான் அப்படின்னு பெயர் வைத்தது யார் அப்படின்னா கோல்டுஸ்டீன் தான். கீழே பாருங்கள், பொதுவாக எலக்ட்ரான் என்ற துகளை குறிக்க இ அப்படின்ற வார்த்தையை நிறைய இடத்துல பயன்படுத்தியிருப்பாங்க. புரோட்டானை குறிக்க பி அப்படின்ற குறியீடை பயன்படுத்தியிருக்காங்க. நேர்மின் துகள் வந்து புரோட்டான், இதில் முழு நிறை +1 அப்படின்ற அளவை கொண்டு உள்ளது தான் இந்த புரோட்டான். ஓகேவா, அதே எலக்ட்ரான் அப்படின்னா -1 நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. எலக்ட்ரான் அப்படின்னா -1. சரியா, எலக்ட்ரானின் நிறை மிக மிக குறைவு, கணக்கில் குறிக்க இயலாத அளவு மிகவும் குறைவாக இருந்தது. ஆனால் புரோட்டானோட நிறை அப்படி கிடையாது, 2000 மடங்கு அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அணுவில் எலக்ட்ரான் மற்றும் புரோட்டானின் இரு அங்கங்களாக அமைந்துள்ளன என்பதை இதுவரை நாம் அறிகிறோம். சரியா, ரெண்டுமே வேறு வேறு அளவில் இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். ஒன்றன் மின் சுமையை மற்றொன்று சமன்படுத்துகிறது. எலக்ட்ரானோட மின் சுமையை புரோட்டான் சமன்படுத்துது, அதாவது +- அப்படி. அணுக்களின் வெளிப்புறத்தில் எலக்ட்ரானும் உட்புறத்தில் புரோட்டானும் அமைந்து இருக்க வேண்டும் என்று ஊகிக்க தோன்றியது. ஸோ வெளிப்புறத்தில் அணுவோட ஒரு அணு இருக்குது அப்படின்னா வெளிப்புறத்தில் எலக்ட்ரான் துகளும் நடுவில் உட்கரு பகுதியில் புரோட்டான் துகளும் இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. புரோட்டானும் அணுவில் இருந்து வெளியேறுவது மிகவும் கடினம், ஆனால் எலக்ட்ரான் வெகு சுலபமாக உறிந்து எடுக்கக்கூடியது போல் அமைந்துள்ளது. ஓகேவா, புரோட்டான் அப்படின்றது நடுவு பகுதியில் இருக்கிறதுனால அது வெளியே கொண்டு வரது ரொம்பவுமே கடினம், ஆனால் எலக்ட்ரானை ஈஸியாக ஒரு அணுவிலேருந்து வெளியேற்றிடலாம் அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. சரியா, ஸோ அவ்வளோதான். கால்வாய் கதிர்னா என்ன, புரோட்டான் தான் கால்வாய் கதிர். ஓகேவா, ஒரு அணுவில் எலக்ட்ரான் மற்றும் புரோட்டான் உள்ளது என்றால் அவற்றுக்கு மின்சுமை உண்டா? கண்டிப்பாக மின்சுமை உண்டு. அணுவின் அமைப்பு இல்லை பாருங்கள், 3ஆம் அலகில் நாம் டால்டனின் அணு கொள்கையை பற்றி பார்த்துருந்தோம். என்ன அப்படின்னா ஒரு துகள் ஒரு அணுவை அழிக்கவும் முடியாது, புதுசாக உருவாக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பார். ஆனால் அவர் சொன்ன கருத்து அப்படின்றது முழுமையாக நிறைவுறலை. ஒரு அணுவினுள்ள எலக்ட்ரான் புரோட்டான் போன்ற துகள்கள் எல்லாமே இருக்குது அப்படின்றது எல்லாமே பிற்காலங்களில் கண்டுபிடிக்கிறாங்க. அதனால் அவரோட கூற்று தவறு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அதுதான் இந்த பேராப்பில் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, எலக்ட்ரானும் புரோட்டானும் அணுவின் உள்ளே எவ்வாறு அமைந்துள்ளன என கண்டுபிடிக்க பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. முதல் முயற்சியை ஜே தாம்சன் மேற்கொள்கிறார். அணுவின் அமைப்பை விளக்க இவர் அணு மாதிரியை வெளியிடுறாரு. ஓகேவா, ஸோ முன்னாடி தாம்சன் கொடுத்துருந்தாங்க, அது ஒரு பிரிண்டிங் மிஸ்டேக்காக கூட இருக்கலாம், அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த இடத்துல ஜே தாம்சன் அப்படின்னு சொல்லிட்டு. தாம்சனின் அணு மாதிரி. இயற்பியல் வல்லுநர் ஜே தாம்சன் அறிவித்த அணு மாதிரியானது கிறிஸ்துமஸ் விழாவிற்கு தயாரிக்கும் ஒரு இனிப்பு பண்டத்தை ஒத்த அமைப்பை பெற்று உள்ளது. நம்மளோட ஸ்கூல் புக்கில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க, ப்ளம் புட்டிங் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது தர்பூசணி மாடல் தான் ஜே தாம்சனோட மாடல்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அங்கங்கே வெளிப்புறத்தில் அங்கங்கே ஒவ்வொரு இடத்துல இந்த தர்பூசணி விதைகள் எல்லாமே பதித்து வைத்தப்பட்ட ஒரு பொருள் மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் எலக்ட்ரான்கள் ஒரு அணுக்குள்ளே இருக்குது அப்படின்றத அவர் சொல்கிறாரு. சரியா, தர்பூசணி பழத்தை கீழே பாருங்கள், தர்பூசணி பழத்தை நினைவு கூறுக. சிவப்பு நிறம் உள்ளது, சுவைத்து உண்ணக்கூடியது. இப்பழத்தின் முழுவதும் பரவியுள்ள சதை பகுதியில் விதைகள் இங்கொன்றும் அங்கொன்றுமாக பொதிந்திருக்கும். இந்த தர்பூசணி பழத்தைப் போல அணுவும் ஒரு நேர்மின் சுமையுள்ள உருளை, அதில் சில இடங்களில் எலக்ட்ரான்கள் புதைந்துள்ளன. அத்தகைய அமைப்பை தான் ஜே தாம்சன் வந்து விளக்குறாரு. இந்த பாக்ஸ் ரொம்பவுமே முக்கியம். அதுக்கு முன்னாடி நம்மளோட ஆர்ஆர்பி குரூப் டி ஆன்லைன் கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா சேர்ந்துக்கலாம். யூடியூப்பில் இது வரைக்கும் தான் உங்களுக்கான வீடியோ வரும். சரியா, ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபுல்லாக டெலகிராமில் தான் நம்ம கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே கிளாஸஸ் போக போகுது. ஓகேவா, நீங்கள் கிளாஸஸில் ஜாயின் பண்ணணும்னா நம்பர் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. அந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஃபீஸ் பேமெண்ட்டை பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக மேக்ஸ், சைக்காலஜி, ரீசனிங், ஜிகே எல்லாமே கரண்ட் அஃபேரோட சேர்த்து நடத்துறதுக்கு வெறும் உங்களுக்கு 999 ரூபாய் மட்டும்தான். நம்பர் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 7845827131 இந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேவா, ஸோ உங்களுக்கான கட்டணம் 999 மட்டும்தான். சரியா, இந்த கட்டணத்தை பே பண்ணிவிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கான மெட்டீரியல், படிக்கிறதுக்கான டெஸ்ட்டு, ஆன்சருக்கு எல்லாமே பிடிஎஃபாகவே கொடுத்துருவோம். நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டு படித்தாலும் சரி, இல்லை தனியாக மொபைலை பார்த்து படித்தாலும் சரி, உங்களுக்கு என்ன தேவையோ எஸ்எஸ்சி ஆர்ஆர்பிக்கு தேவையான அனைத்து எல்லா மெட்டீரியலோட உங்களுக்கு கிளாஸஸோட கொடுத்துருவோம். ஓகேவா, ஜாயின் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, அடுத்து பாருங்கள் இந்த பாக்ஸ். கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கவனிச்சுக்கோங்க நல்லா.
இவர் இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்த ஒரு இயற்பியல் வல்லுநர். அந்த நாட்டின் மான்செஸ்டர் என்ற நகரின் அருகேயுள்ள சீதம் ஹில் என்ற ஊரில் 1856ஆம் ஆண்டு டிசம்பர் 18ஆம் நாள் பிறந்தவர். ஓகேவா? ஸோ கொஸ்டின் வந்து உங்களுக்கு இதில் அவங்க எந்த இடம் பிறந்த இடம் அப்படிலாம் கொடுக்குறோம் இல்லையா, இதில் எஸ்எஸ்சி ஆர்ஆர்பியில் முக்கியமானது என்ன அப்படின்னா அவங்க கொஸ்டின்லேயே கொடுத்துட்றாங்க இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்த அறிவியல் அறிஞர் இதை கண்டுபிடிச்சார். இப்போ ஜே தாம்சன் அப்படின்னா எலக்ட்ரானை கண்டுபிடிச்சார். இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்த அறிவியல் அறிஞர் எலக்ட்ரான் என்ற மின் துகளை கண்டறிந்தார் அப்படின்னா அது யார் அப்படின்றத கேட்குறாங்க. ஸோ இடத்த மென்ஷன் பண்ணியே கேட்குறாங்க, அது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அது ரொம்பவுமே முக்கியம். ரீசெண்டாக கூட ஒரு எக்ஸாம்பிள் அப்படி தான் கேட்டிருந்தாங்க. 1906ஆம் ஆண்டு இயற்பியலுக்கான நோபல் பரிசு அவருக்கு வழங்கப்படுது 1906. அந்த பரிசு இவர் எலக்ட்ரான் என்ற மிகச்சிறிய துகளை கண்டுபிடித்த சாதனைக்காக வழங்கப்பட்டது. எலக்ட்ரானை கண்டுபிடிச்சதுக்காக ஜே தாம்சனுக்கு 1906ஆம் ஆண்டு இது வழங்கப்பட்டது. இவர் 35 ஆண்டுகள் காவன்டில் ஆய்வுக்கூடத்தை வெற்றிகரமாக இயக்குநராக செயல்பட்டு நடத்துகிறார். அங்கு இவர் வழிகாட்டுதலில் ஆய்வு செய்தவர்கள் 7 பேர் நோபல் பரிசு பெற்றனர். இது கூட ரொம்ப முக்கியம். ஓகேவா? அவரோட வழிகாட்டுதலில் எவ்வளோ பேர் நோபல் பரிசு பெற்றிருக்காங்க? 7 பேர் பெற்றிருக்காங்க. சரியா? ஸோ பாக்ஸஸ் நம்மளோட ஸ்கூல் புக் மாதிரி தான், ரொம்பவுமே முக்கியமானது. கொஸ்டின்ஸ் எங்கேருந்து வேணாலும் எடுக்கலாம். ஓகேவா? ரீசெண்டாக இந்த லெசன்லேருந்து கூட நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஆர்பிஎஃப், எஸ்எஸ்சி அண்டு ஆர்பிஎஃப், எஸ்ஐ எல்லா எக்ஸாம்லையுமே கேட்டிருந்தாங்க. ஆர்ஆர்பி குரூப் டிக்கும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஏன்னா சயின்ஸ் அப்படின்றது உங்களுக்கு ரொம்பவுமே முக்கியமான பார்ட். கிட்டத்தட்ட 25 கேள்விகள் பக்கம் சயின்ஸ்லேருந்து மட்டும் வருது. ஓகேவா? ஜிகே உங்களால் சுலபமாக மார்க் எடுக்கக்கூடிய பார்ட், டைம் அதிகமாக எடுக்காமல். சரியா? நம்மளோட கிளாஸஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்பர் வந்து 7845827131. ஃபீஸ் வந்து 999. பேமெண்ட் பண்ண வேண்டிய நம்பர் என்ன அப்படின்னா 9448043766. இந்த நம்பரில் உங்களோட கட்டணத்தை செலுத்திட்டு மேலே இருக்க இந்த நம்பரில் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க. குரூப் லிங்க் அனுப்புவோம். டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் ரெண்டுலையுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா? அவற்றை பல துறைகளில் பயன்படுத்துகிறோம். யுரேனியத்தின் ஒரு வகை ஐசோடோப்புக்கு அணு ஆற்றல் உலைகளில் பயன்படுத்தப்படுது. ஓகேவா? எக்ஸாம்பிள் இதுதான் கொஸ்டினில் கேட்கலாம். யுரேனியத்தோட ஒரு வகை ஐசோடோப்பு அணு ஆற்றல் உலைகளில் பயன்படுத்தப்படுது. புற்றுநோய் மருத்துவத்தில் கோபால்ட்டின் ஐசோடோப்பு கோபால்ட் 60, இதில் மென்ஷன் பண்ணல, கோபால்ட் 60 நோட் பண்ணிக்கோங்க. கோபால்ட் 60 பயன்படுத்தப்படுது. யுரேனியம் 235 அப்படின்றது அணு ஆற்றல் உலைகளில் பயன்படுத்தப்படுற ஒரு ஐசோடோப்பு. சரியா? குரல் வலை சுரப்பி, இந்த தைராய்டு சிகிச்சையில் பயன்படுத்தப்படுறது அயோடின். ஓகேவா? குரல் வலை சுரப்பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. குரல் வலை சுரப்பி அப்படின்னா ஒன்றும் இல்லை, தைராய்டு சுரப்பியில் பயன்படுத்தப்படுற அந்த சிகிச்சையில் பயன்படுத்தப்படுற ஐசோடோப்பு என்ன அப்படின்னா அயோடின் 131. மேலே புற்றுநோயில் கோபால்ட் 60. யுரேனியத்தில் பயன்படுத்தப்படுற ஐசோடோப்பு 235, U235. இதில்